முனைவர் பட்ட ஆய்வு மாணவர்களை துன்புறுத்தவோ அவமானப்படுத்தவோ கூடாது என அனைத்து பல்கலைக்கழகங்களின் பதிவாளருக்கு உயர்கல்வித்துறை கடிதம் எழுதியுள்ளது. இதன் பின்னணி என்ன என விரிவாக பார்க்கலாம். கோவை பாரதியார் மற்றும் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகங்களில் அண்மையில் நடந்த பட்டமளிப்பு விழாவில் முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்கள் முனைவர் பட்டம் பெற தாங்கள் மிகவும் அலைக்கழிக்கப்படுவதாகவும் மரியாதையின்றி நடத்தப்படுவதாகவும் தங்களின் பேராசிரியர்கள் தங்களை உதாசீனம் செய்வதாகவும் முனைவர் பட்டம் பெறுவதே மிக பெரும் சிக்கலாக இருப்பதாகவும் பலரும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்து பட்டம் பெறும் பொழுது மேடையிலேயே வைத்து தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான RN ரவியிடம் புகார் கடிதத்தை வழங்கியிருந்தனர். பட்டம் பெறும் மேடையிலேயே முனைவர் பட்டம் பெற்ற மாணவர்கள் இதுபோன்ற புகார் கடிதம் வழங்கியது மிக பெரும் சலசலப்பை ஏற்படுத்தி இருந்தது. தொடர்ந்து தமிழக அரசு பல்கலைக்கழகங்களில் ஹெல்ப் டெஸ்க் எனப்படும் உதவி மையத்தையும் தொடங்கியது. இந்நிலையில் உயர்கல்வித்துறை பல்கலைக்கழகங்களின் பதிவாளருக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் முனைவர் பட்டம் பெறும் மாணவர்களை அலைக்கழிக்க கூடாது, அவர்களை துன்புறுத்தவோ அவமானப்படுத்தவோ கூடாது, அவர்களுக்கு முறையான வழிகாட்டு நெறிமுறைகள் வழங்கப்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது. கல்வி சார்ந்த பணிகளை தவிர்த்து தங்களது தனிப்பட்ட வேலைகளுக்கோ வீட்டு வேலைகளுக்கோ முனைவர் பட்டம் பயிலும் மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது, முனைவர் பட்டத்தை பெற தங்களது ப்ராஜெக்டுகளுக்கு தேவையின்றி எந்த ஒரு பணமும் நெறியாளர் வாங்கக்கூடாது என்று உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது. திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த மாதம் 30ஆம் தேதி நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரிடம் புகார் கடிதம் அளித்த முனைவர் பட்டம் பெற்ற மாணவர் இஸ்ரேல் இன்பராஜ் இந்த முடிவை வரவேற்றுள்ளார். திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை பிரச்சனையே வேறு என்கிறார் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தின் மாநில தலைவர் பாலமுருகன். தன்னோட ஆராய்ச்சி நெறியாளர்கிட்ட முழுசாக நீங்களே பண்ணி கொடுத்துருங்க சார், நீங்களே பண்ணி கொடுத்துருங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற ஒரு இதனால ஆராய்ச்சியோட கட்டுரையும் குவாலிட்டி குறையுது, அவங்களும் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வராங்க. ஸோ இங்கே ஆராய்ச்சி மாணவர்கள் மேலே மட்டும் குறை சொல்ல முடியாது, இல்லை ஆராய்ச்சி நெறியாளர் மேலேயும் குறை சொல்ல முடியாது. இது ரெண்டு பேரும் போத் வே தான் இது. அதனால் இங்கே இப்போ பாரதிதாசன் பொறுத்த வரைக்கும் இங்கே ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்னால தான், இங்கே இருக்கிற ரிசர்ச் டைரக்டர்னால தான் இத்தனை ஆண்டுகள் பல ஆசிரியர்களை கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. விசிகிட்டேயும் நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். அனைத்து முனைவர் பட்ட நெறியாளர்களுக்கும் இக்கடிதம் தொடர்பாக பல்கலைக்கழகங்கள் தெரியப்படுத்த வேண்டும். பாதிக்கப்படும் மாணவர்கள் புகார் அளிக்கும் பட்சத்தில் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் செய்தியாளர் பிருந்தா.